அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங். 2 பாயில்ஸ் வச்சிருக்கேன். பாயில் நம்பர் 1 ஸ்பைடர், பாயில் நம்பர் 2 டிராகன் ஃப்ளை வச்சிருக்கேன். ஸோ இவங்க 2 பேரில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை தேர்வு செஞ்சு உங்களோட வாசிப்பு எடுத்துக்கலாம். இல்லை எண்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்பர் 1 பிடிக்கும் அப்படின்னா நம்பர் 1 எடுத்துக்கலாம், நம்பர் 2 நம்பர் 2 எடுத்துக்கலாம். உங்களோட உள் உணர்வு என்ன சொல்லுதோ நீங்கள் அதன்படி தேர்வு எடுத்துக்கோங்க. அதே போல் இது ஒரு பொதுவான வாசிப்பு. சில விஷயங்கள் பொருந்தலாம், சில விஷயங்கள் பொருந்தாமலும் போகலாம். எது பொருந்ததோ எடுத்துக்கிட்டு பொருந்தாத விஷயங்களை மற்றவர்களுக்கு பொருந்தக்கூடும்னு விட்டுடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. வணக்கம். இப்பொழுது எண் 1 தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு என்னன்னு பார்க்கலாம். எண் 1 என்பது ஸ்பைடர். ஸ்பைடர் அழகா இருக்காங்களா, குட்டியா? எப்படி இருக்கீங்க? பாரம்பரியமாக நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்பா நிறைய கூடம் போல ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், அந்த கொஞ்சம் வழியுது இல்லையா, அது மட்டும்தான் ஒரு சிறு குறையாக தெரிகிறது. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? அந்த பிரபஞ்சமும் உங்களோட இறைசக்தியும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில குறைகள் உங்களுக்கு இருக்கிறது போல இருக்கு. ஓகேவா? இருக்கலாம். இந்த கப்பை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஓகே, முழுசா நிறைஞ்சு கமகமான இந்த காஃபியோட வாசனை அப்படி செம்மையா இருக்கு. ஆனா ஒரு சில குறைகள் அப்படின்னு நான் சொல்றேன்ல, இந்த குறைகள் எது சார்ந்து இருக்கலாம்னா, இப்போ ஒரு பாடல் வரிகள் இருக்கும் இல்லையா, 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு. அது போலதான் ஒரு படிப்பு சார்ந்து இருக்கலாம், திருமணம் சார்ந்து இருக்கலாம், குழந்தைகள் சார்ந்து இருக்கலாம், இல்ல வீடு, வாகனம், அழகு, ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தவங்க கிட்ட இருக்கு. ஆனா அந்த விஷயம் என்கிட்ட இல்லை. அதுக்குதான் நான் சொன்ன இந்த 8ங்கிற பாட்டை தான் சொன்னேன். அந்த 8ங்கிறது அந்த எண்களுக்கு என்ன வருமோ, 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கிட்டு அந்த 8க்குள்ள என்னென்ன நடந்து முடியுமோ அது எனக்கு வேணும் அப்படிங்கிறது போல. முதல்ல படிப்பு சார்ந்தா படிப்பு. இப்ப நீங்க எதுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எந்த 8ல இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம், இல்ல நடக்காம கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு இருக்கலாம், இல்ல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தி இல்லாம இருக்கலாம். இப்ப உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் சரியா இல்ல, மத்த குழந்தைகள்லாம் ரொம்ப சமத்தா இருக்கு, என் குழந்தைக்கு இன்னும் அந்த சமத்து பத்தல அப்படிங்கிறது போல இருக்கலாம். இல்ல கல்வி சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்ல குழந்தை வரம் கொஞ்சம் தாமதப்பட்டு இருக்கலாம், இல்ல வீடு வாசல் ஏதோ ஒண்ணு குடும்பம் சார்ந்து கணவன் மனைவி சார்ந்து ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கலாம். ஆனா உங்க கப் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு, ஆனா நீங்க இல்லாதது மேலேயே கவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகே, சோ இருக்கிறதையும் கொஞ்சம் பாருங்க. இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு நன்றி உணர்வோட இருந்தீங்கன்னா, இப்ப இல்லன்னு நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் சரியாக கூட வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் அதுல தெரியுது என்னன்னா, தவறான நபர்களே உங்க வாழ்க்கையில நீங்க சில சமயம் ஈர்த்துறீங்க. ஓகே, அது சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல நபர்களா இருக்கலாம். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது போல உங்க கப்பு சொல்லுது. அது என்ன வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா, சில நேரங்கள் இப்ப நான் நட்பு சார்ந்து சொல்றேன். ஓகேவா? இப்போ நட்போட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நீங்களும் அவங்க மேல பாசம் நேசம் எல்லாம் வைக்கிறீங்க. கொஞ்ச நாள் இருக்காங்க, அப்புறம் ஏதோ ஒரு வகையில அவங்க உங்களுக்கு ஒரு துரோகமோ ஒரு கஷ்டத்தையோ கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சுட்டு நீங்க அந்த நட்புல இருந்து விலகிடுறீங்க. ஓகே, விலகி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அதே போன்ற மனிதர்கள் வேற ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில வராங்க. சோ இது ஒரு வாடிக்கையா போயிடுது. தவறான மனுஷங்க உங்க வாழ்க்கையில வராங்களான்னா வராங்க. அதுதான் உங்க கப்பு சொல்லுது. சோ பிரபஞ்சம் கொடுக்குற ஒரே விஷயம், நீங்க உங்களை கொஞ்சம் குறைப்பட்டுக்கிறீங்கல்ல, ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க கப்பு. நான் அதுக்குதான் சொன்னேன், எல்லா விதத்திலயும் நீங்க நிறைஞ்சுதான் இருக்கீங்க. ஓகே, ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை நீங்க கொஞ்சம் அதிகமா பாக்குற மாதிரி இந்த கப்பு எனக்கு சொல்லுது. பட் இது ஒரு பொதுவான வாசிப்பு, இது பொருந்தாம கூட போகலாம். ஆனா எனக்கு இங்க ரெசனேட் ஆகிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட இல்லாத விஷயத்த நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க, அதனால அந்த மனம் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. எஸ், உங்களோட மனது பலகீனமா இருக்கும்போது கிடைக்கிற விஷயங்களை எடுத்து வச்சுக்குது. சரியா? நம்ம இதுதான் நம்மளோட தகுதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு குறையோட இருக்கோம், அதனால குறையோட இருக்கிற இன்னொரு மனிதர்களை நம்ம ஈர்த்துப்போம் அப்படின்னு உங்க மனசு தேவையில்லாத நபர்கள், எஸ், ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கிற மனுஷங்களை கூட நீங்க எடுத்துக்கிறீங்க. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு விஷயம் இதுதான். ஓகே, நீங்க நிறைஞ்ச மனசோட இருக்கீங்க. அதே போல உங்க வாழ்க்கை நிறைவா இருக்கக்கூடிய தகுதிகள் உங்களுக்கு இருக்கு. இந்த குறைப்பட்டுக்கிற மனசு வேண்டாம். உங்களை நீங்க எங்கேயுமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. நீங்க குறைச்சு மதிப்பீட உங்க எண்ணத்தின் வாயிலாக நான் சொல்றேன். உங்க எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அதுக்கு தானே சொல்லுவாங்க. சோ இந்த எண்ணத்தின் பேர்ல தான் நீங்க நிறைய விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை இழுத்து உங்க வாழ்க்கையில விட்டுக்கிறீங்க. சோ உங்களோட குறைகள் ஏதாவது இருக்கு, நிஜமாவே குறைகள் இருக்கு அப்படின்னா அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான விஷயங்கள் என்னவோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. உங்களை ஒரு தன்னம்பிக்கையான நபரா காட்டிக்கோங்க. ஓகே, குழந்தைகள் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான வழிகளை பார்க்கணும் ஒழிஞ்சு நம்ம எங்கேயுமே பலகீனப்பட்டு போய் ஒரு சாமானிய மனிதர்கள் கூட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஈர்த்து நம்ம வாழ்க்கையில சுமைகளை கூட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுதான் உங்க கப்பு சொல்றது. ஓகே, காரணமின்றி சில விஷயங்களை நீங்க போய் தலைய விட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ சில நேரங்கள்ல சில நபர்களுக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, உதவணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க ரொம்ப நல்லெண்ணம் படைத்த நபர்களா கூட இருக்கலாம். ஆனா அது நீங்களே தெரியாம செஞ்சிடுறீங்க. அதன் மூலமா சில தேவையில்லாத கஷ்டங்களோ விஷயங்களோ மனிதர்களோ ஒரு சூழ்நிலையோ அது உங்க வாழ்க்கையில உண்டாயிடுது. அதன் மூலமா ஒரு தலைவலி வருதான்னு கேட்டா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ நீங்க ஈர்க்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் நன்மையா இருக்கட்டும்
தீமையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களோட எண்ணத்தின் பேர்லயோ உங்களோட செயலின் பேர்லயோ தான் நடக்குது. அதுக்கான முழு பொறுப்பு நீங்க தான். ஓகே, இது போன்ற எண்ணங்கள் வருதுன்னா அந்த எண்ணங்களுக்கு ஏன் வருது, அதுக்கான காரணம் என்னன்னு கண்டறிஞ்சு அதை நீங்க தீர்த்துக்க பார்க்கணும். அதுக்கான சொல்யூஷன் என்ன, ஸோ அது சார்ந்த மனிதர்களிடம் போய் நீங்க பேசுனீங்கன்னா சரியாயிடும். ஓகேவா? ஸோ என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனிதர்களை தேர்வு செஞ்சு தகுந்த நபர்களை பார்த்தா ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகும். இல்ல உங்க தரத்தை நீங்க குறைச்சிக்கிட்டு தரமில்லாத மனிதர்களோட சாவகாசம் வச்சுக்கும் போது இல்லாத ஒன்றை எடுத்து நீங்களே உங்க வீட்டுக்குள்ள விட்டுக்கிற மாதிரி. சரியா? ஸோ சரியான ஒன்றை நீங்க தேர்வு செய்யணும், சரியான ஒன்றை நீங்க ஈர்க்கணும். இது திருமணம் சார்ந்து கூட இருக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், இரண்டாவது காதல் வந்திருக்கலாம். அந்த இரண்டாவது காதல் கூட முதல் காதலோட சாயல்ல இருக்கலாம், இல்ல முதல் திருமணம் தோல்வி விட்டுருக்கலாம், இரண்டாவது திருமணம் இருக்கலாம். ஏதோ ஒன்று மறுபடியும் கஷ்டம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் உங்ககிட்ட வருது அப்படின்னா அது உங்களோட அனுமதியின்றி வரல. ஓகேவா? அதே போல நீங்க ரொம்ப கஷ்டத்திலும் இல்ல, இந்த கப்ல சில நேரங்கள்ல நல்லா நிறைஞ்சி நான் சொன்ன மாதிரி கமகமான ஒரு நல்ல ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. ஆனா நல்லது நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல உணரணும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே நம்ம பார்த்துட்டு இருந்தா பிரச்சனைகளை தான் நம்ம ஈர்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம உடல் இருக்கு, அந்த உடல்ல ஏதோ ஒரு தலைவலி, சின்னதா ஒரு தலைவலினா நம்ம உடல்ல இருக்கிற நல்லா இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட்டுடுவோம். அந்த தலைவலிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்போம். அதே போலதான் உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இந்த இயற்கை கொடுத்திருக்காங்க, இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. அதே போல நீங்க வணங்குற இறையாற்றல் நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்திருக்காங்க. ஆனா இல்லாத 1-2 வச்சுக்கிட்டு நீங்க புலம்பிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பாருங்க, இதன் மூலியமா நீங்க தவறான விஷயங்களுக்கு போய் அடிக்ட் ஆயிடுறீங்க அப்படிங்கிறது தான் உங்க கப்பு சொல்லுது. ஸோ பார்த்துக்கோங்க. இது நான் சொன்ன மாதிரி இது பொதுவான வாசிப்பு, எவ்வளவு பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க விழிப்பு நிலையில இருங்க. ஓகே, ஒரு வரன் பாக்குறதா இருக்கணும், இல்ல படிப்பு சார்ந்து இருக்கலாம், இல்ல அழகு சார்ந்து இருக்கலாம், ஏதோ ஒரு குறை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணா சரியாகும். உங்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய விஷயங்கள் பண்ணுங்க. ஓகேவா? தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாதீங்க. உங்க தரத்தை நீங்க இல்ல எனக்கு தகுதி இல்லை, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னா உங்களோட தகுதியை உயர்த்திக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுங்க. தகுதியை குறைச்சிக்கிற அளவுக்கு நீங்க விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு எச்சரிக்கை போலதான் எனக்கு சொல்லுது. ஓகேவா? எஸ், கண்டிப்பா சொல்லுது. நீங்க எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க, சிக்கல்ல விழுந்துடாதீங்க. இது ஒரு மாயை போன்ற ஒரு தோற்றம் அளிக்குது அந்த கப்பை பார்க்கும்போது. ஓகே, எஸ், இங்க பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஒரு டெவல் எனர்ஜி இருக்கான்னு கேட்டா, டெவல் எனர்ஜிங்கிறது வெளியில இருந்து வருது கிடையாது, நமக்குள்ளேயே சில நேரங்கள்ல வந்து டெவல் மோட்ஸ் ஆன்ல இருக்கும். ஸோ அது போலதான் உங்க கப்பு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரெசனேட் ஆகுது. ஸோ நீங்க உங்ககிட்ட இருந்து அகற்ற வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்து அகற்றிட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நீங்க ஈர்ப்பீங்க. ஸோ தவறான மனிதர்களோ சூழ்நிலையோ உங்க வாழ்க்கையில இடம் பெறாத, அதுக்கு நீங்க தான் காரணகர்த்தாவா இருக்கீங்க. சரியா? டிராகன் ஃப்ளை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களோட கப்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நைஸ், நல்லா இருக்குல்ல? இந்த கப்ல நீங்க பாருங்க, பார்த்து என்ன தெரியுது சொல்லுங்க. எனக்கு தெரிகிற விஷயங்கள் சொல்லட்டுமா? பிரிவது இணைவது. ஓகே, ரெண்டுமே தெரியுது. ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள்ல இருந்து பிரிஞ்சு போயிடணும், கடந்து போயிடணும் அப்படின்ற போல இருக்கு. இன்னும் ஒரு சிலர் வந்து காதலிக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல வேலை தேடக்கூடிய நபர்களா இருக்கலாம். இணைவது, இந்த காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு திருமணத்தை நோக்கி போகணும், இணையணும், இதுக்கு மேல கால தாமதம் பண்ணக்கூடாது. அதே போலதான் வேலை சார்ந்து எனக்கு வேலை கட்டச்சே ஆகணும், எனக்கு செஞ்சே ஆகணும், எனக்கு முடிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பிடிவாதம் இந்த கப்ல தெரியுது. ஓகேவா? ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு பொறுத்து போயிட்டு திடீர்னு வந்து ஒரு கோபமோ ஒரு நான் செய்யணும்ப்பா, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு அடம் பண்ணி ஒரு குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோர்கிட்ட கேட்பாங்கல்ல, அது போல ஒரு குழந்தைத்தனமும் இந்த கப்ல தெரியுது. ஓகேவா? ஸோ பிளானிங், எதிர்காலத்தை பத்தின திட்டங்கள் நல்ல அழகா இருக்கு. நான் அதுதான் சொன்னேன். சில பேர் சேரணும்னு ஆசைப்படுறீங்க, சில பேர் பிரியணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த பிரியணும்ன்றது கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல காதலர்களா இருக்கலாம், இல்ல வேலை மாற்றம் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நான் போறேன், எனக்கு ரொம்ப போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நான் இங்க இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்னோட சொந்த ஊர்லயே போயிடுறேன். வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா அங்க எனக்கு இருந்து சரிப்பாகி போயிடுச்சு, நான் என்னோட சொந்த ஊருக்கு போறேன், மாற்றலாகி போறேன் அப்படின்றது போல இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஒரு விஷயம் வந்து ஒரு சுமூகமா இருக்கட்டும் அப்படிங்கிறது போல இருக்கு. சில பேருக்கு வந்து நான் சொன்ன கணவன் மனைவி காதலர்கள்னு சொன்னேன். இவர்கள் எப்படின்னா சண்டை போட்டு காய்ச்சி மூச்சு அப்படின்னு சண்டை போட்டு பிரிய வேண்டாம். ஓகே, நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இருக்கேன். அதே போல குறைகள் சுட்டி காட்டுறது பிடிக்கல, நீயா நானா போட்டி வேண்டாம், நீ சரி நான் தவறு, அது எதுவுமே வேண்டாம். நம்ம பாட்டுக்கு பிரிஞ்சிடலாம். இது நமக்கு ஒத்து வராதுன்னு தெரியும் போது எதுக்கு இது அப்படின்றது போல இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்னும் சில பேர் வந்து இணையறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. உங்க கப்ல வந்து நிறைய ஒரே ஒரு கப்பு தான், ஆனா நிறைய விஷயங்கள் இதை பிடிக்கும் போது அவ்வளோ ஒரு பலுவா இருக்கு. மனசுக்குள்ள நிறைய வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், இந்த டிராகன் ஃப்ளை எடுத்திருக்கீங்கன்னா இது ரொம்ப சின்ன பூச்சி தான், மழை காலத்துல வரும். ஆனா அதோட வைராகியம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த கப்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை நான் சொல்றேன். பொறுத்தது போதும் பொங்கியில மனோகரா அப்படின்றது போல இதுக்கு மேல காலம் வந்து நமக்கு கனியாது. இந்த காலத்துல இந்த விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, சூப்பரா இருக்கு. அந்த
பிடிவாதம் இருக்கு இல்லையா, அது சில நேரங்கள்ல கொஞ்சம் நீங்க சரி பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகபட்ச பிடிவாதம், அதாவது மத்தவங்களை வந்து சில உங்க நல்லதுக்கும் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ எல்லாரும் உங்களை சுத்தி இருக்கவங்க தீயவர்கள் கிடையாது. சிலர் இருக்கலாம். இப்ப 10 பேர்ல 8 பேர் உங்களோட நலன் விரும்பியா இருக்கலாம். 2 பேர் வந்து கொஞ்சம் நீங்க விழுந்தா போதும், எஸ் இடத்த காலி பண்ணா போதும் அப்படிங்கிறது போல இருக்கலாம். கொஞ்சம் தீமை தரக்கூடிய எனர்ஜியும் இருக்கு. ஆனா மீதி 8 பேர் வந்து உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்கலாம். உங்களுக்கு எனக்கு புரியுது, இந்த கப்பை பிடிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயங்கள் என்னன்னா, நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி 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 என் சைடு நான் ரொம்ப வீக்காக போயிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு விட்டு தர எதுவுமே கிடையாது. இனி நான் ஜெயிக்கலன்னா எப்படி? அது கணவன் மனைவி சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் இதுக்கு மேலே அந்த பொறுமைங்கிறது என்கிட்ட காணாமல் போச்சு. நான் எனக்கான விஷயங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனால் உங்கள் மனசு சில நேரத்தில் நம்ம ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறோமா? எஸ், அது உங்ககிட்ட இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க சுயநலமா இல்ல. ஓகேவா? உங்களோட தேவைகளை தான் நீங்க நிவர்த்தி செஞ்சுக்க பாத்துக்கிறீங்களா ஒழிஞ்சு சுயநலம் கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல நீங்க காயப்படுத்துற மாதிரி பேச்சுக்கள், செயல்கள் செஞ்சுறீங்க. ஓகே, ஒரு கோபமான வார்த்தைகளா இருக்கும், இல்ல செயல்கள் மூலியமா காயப்படுத்துறதுதான் இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. மற்றபடி நீங்க இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களோட எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கனால கொஞ்சம் பொறுமையா செஞ்சா போதும். ஓகேவா? ஏன்னா வர வேண்டியது வராம போகாது. அது உங்களுக்கான நன்மைன்னு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வரும். கொஞ்சம் நேரம் காலதாமதமாகி கிடைக்கலாம், கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது போல இல்ல. சில நேரங்கள்ல அந்த குறிக்கோள்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா, உங்க வாழ்க்கையை நோக்கி ஒரு இலக்கை நீங்க செலுத்திட்டு போறீங்கல்ல, அங்க சில தங்கு தடைகள் வரலாம். வெளிநாடு, வெளியூர் மாற்றல் வேணும்னா நம்ம கிடைக்கிற நேரத்துல நம்மளால முடிக்க முடியுமான்னு கேட்டா அங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு சில சூழ்நிலைகள் சாதகமா இல்லாம போகலாம். ஆனா மாற்றம்ங்கிறது கண்டிப்பா வரும். ஓகே, எஸ், நீங்க இந்த டிராகன் ஃபிளை எடுத்துக்கிங்கன்னா உங்க வாழ்க்கைங்கள மாற்றம்ங்கிறது கண்டிப்பான மாற்றம் இருக்கு. சில பேருக்கு வண்டி கொஞ்சம் அது சாதகமற்ற நிலையா இருக்கு. மொத்தம் இப்போ ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 95% பேருக்கு வந்து ரொம்ப 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 நல்ல மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்கு. அந்த 5% பேருக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ஒண்ணு நினைச்சு செய்வோம், ஆனா அங்க நடக்கிறது ஒண்ணு நடக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் இந்த கோபம், கொஞ்சம் இந்த அவசரம் அதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அந்த நபர்களிடமிருந்து பிரிஞ்சு வரதா இருக்கலாம், இல்ல சேரதா இருக்கலாம். ஓகே, அது எவ்வளவு சுமூகமா முடியுமோ அவ்வளவு சுமூகமா பாத்துக்கோங்க. மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள், செயல்களை ஒண்டி செஞ்சிடாதீங்க. அது ஒண்டிதான் அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது. அதே நேரம் உங்களோட ஆரோக்கியத்துல நீங்க அந்த டிராகன் ஃபிளை எடுத்துக்கீங்கன்னா உங்களோட உடல் நலம் சார்ந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வருடத்துல ஒரு 3 மாதம் நல்லா இருக்கும், 1 மாதம் நல்லா இல்லாம போகும், மறுபடியும் 3 மாதம் நல்லா இருக்கும், 1 மாதம் நல்லா இல்லாம போகும். இது போல அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. எந்த அட்வைஸுமே இந்த கப்ல எனக்கு தெரியல. ஓகேவா? உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க போடுற திட்டங்கள் அருமையா இருக்கு, சரியா இருக்கு, ஒரு மாதிரி நேர்கோட்டா போயிட்டு இருக்கு. உங்க மனசுலதான் அது நடக்குமா நடக்காதா, நம்மளால செஞ்சிட முடியுமா, நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்மளால செய்ய முடியுமானா செய்ய முடியும். அதுக்கு ஆத்திரப்படவோ அவசரப்படவோ இல்ல முடியாதுன்னு சொல்றதோ தேவையில்லை. ஓகே, உங்களால முடியும், நீங்க செய்வீங்க, நீங்க கரெக்டா ஒரு கணிதம் போலதான் அது கால்குலேட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.